தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins on Fleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முகின் ராவ் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அவரோட மூவி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதோட பேரே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் ஹாரரா அப்படியே இருக்கு, ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ் மூவிஸ்லாம் எல்லாமே ஜின் ரிலேட்டடா இருக்கு. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்க. அண்ட் ஆல்சோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தம்ப்நெயில்லாம் பார்க்குறப்போ ஒரு ஹாரிஃபிக்காக தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணலாம் வாங்க. எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லும் நீங்கள் ஆனில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஆஸ் பர் த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 95% பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதில் கொஞ்சம் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம், ஸோ வ்ளாக்ஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. அது நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. இது நாய் பூனையை வளர்க்குற மாதிரி. யார் இந்த ஜின்னை வளர்க்குறாங்களோ நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும். ஆனால் இதை வளர்க்க 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இது மேலே தண்ணி படக்கூடாது. ராத்திரி 12 மணிலேருந்து 5 மணிக்குள்ள தான் இந்த ஜின்னுக்கு சாப்பாடு பால்லாம் வைக்கணும். ஓ அப்படியா? கண்டிப்பா படவே கூடாது. எல்லாமே நடக்குது. நம்ம வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்க. இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பா. இந்த ஜின் எந்த அளவுக்கு நல்லதோ அதை விட பல மடங்கு கெட்டது. அப்பவே சொன்னேன்லடா இத தூக்கி வெளியில போடுன்னு. கேட்டியா? நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதை அழிக்கிற சக்தி இந்த உலகத்திலேயே இல்லை. பன்னிக்குட்டி பேய் குட்டிடா ஜின் தி பெட். வாண்டிங் சூன். இப்போன்னு தெரியல. ஓகே ஓகே, பட் ஆனால் நான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போவாங்களோன்னு தோணுது. பார்த்தாலே தெரியுது. டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக தான் காமிச்ச மாதிரி இருக்கு. சீரியஸாக இருந்தாலும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு காமெடி நோட் வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வச்சு அப்படியே தான் கொஞ்சம் ஒரு ஹாரிஃபிக்கான இது கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகின் வந்து சீரியஸாக சூப்பராகவே இருக்காரு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் தெரியுது. அண்ட் ஆல்சோ ஆக்டிங்கான ஸ்கோப் நிறையா இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாரர் மூவி. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கான ஸ்கோப் இருக்கும். அது நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ட்ரெய்லரில் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியுது. த்ரூ அவுட் இந்த டீசர்ல வந்து நமக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸ் நோட்டாவே காமிச்சிருக்காங்க. சீரியஸ் நோட்டா இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ஸ்டார்டிங்ல இந்த ஜின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தி ஒரு ஃபன்னியா சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுனே பேஸ்ட் ஆன் தி ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ நமக்கு மூவி பார்க்கறப்ப தான் இந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியும். அது ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னா எந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் இல்ல, மோஸ்ட்லி இந்த பேர் ரிலேட்டடா அந்த அதுல வர ஸ்டோரிஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயத்துல நடந்திருக்கும், நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது நிறைய படத்துலையும் இருந்த மாதிரி சாயல் மாதிரி தான் தெரியுது. பட் இதுல வந்து ஒரு பேயை பெட்டா வளர்த்துற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்குள்ள ஏதாவது இது பண்ணுச்சுன்னா அதுக்கு பேய் வெளில வரும், ஏதோ ஒன்று பண்ணும், அட்டாக் பண்ணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். இல்லை அது கீ இருக்கும், அது ஓப்பன் பண்ணக்கூடாது, ரூம் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை வளர்த்துற மாதிரி, அது வந்து நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்மளோட ஆசை எல்லாமே நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாவுதீன் அதுலேருந்து கொஞ்சம் குட்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது, பேடாக இருக்கிறப்ப தான் நமக்கு எல்லாம் வில்லங்கமா. ஸோ அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே கொண்டு வந்து அப்படி பண்ண மாதிரி இருக்கு. அண்ட் இதில் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இமான் அண்ணாச்சி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாவியா அவங்க தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் நம்ம யாரு
ஜோ வந்திருக்காங்க. படத்தில் கூட அவங்க வந்து லாஸ்ட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காங்க அவங்களும். அண்ட் ஆல்சோ வேறு யார் இருக்கா, நிழல்கள் ரவி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி, ஸோ அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன் மூவிஸில். அண்ட் வேறு யார் இருக்கா, ஸோ அது போக ஏதாவது ஜோர்ஜ் விஜய், ரித்விக் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டிரெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஒத்த தாமரை சாங் இருக்குல்ல, அந்த சாங் டைரக்ட் பண்ணவர் தான் இந்த மூவி டைரக்ட் பண்றாரு. ஓ அப்படியா? ஓகே 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 ஓகே. பட் ஐ திங்க் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், மைட் பி. ஸோ சந்தே சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாங், ஒத்த தாமரை சாங் வந்து அவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஒரு டெபியூ மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் நாங்கள் தப்பாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் ஆல்சோ கரெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதை பார்க்குறப்போ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தியேட்டருக்கு போனால் ஒரு செமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு அண்ட் ஆல்சோ ஒரு காமெடியும் கலந்த மாதிரி ஒரு காமெடி ஹாரர் மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து செமையாக போகும். நம்மளுக்கே தெரியும் பாஸ்ட்ல இருந்த மூவிஸோட இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பெருசாக நமக்கு என்ன சொல்கிறது, பெருசாக நமக்கு அட்வர்டைஸ் பண்ணாத மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ஜின்னு நான் இப்போ தான் டக்குன்னு ஒரு இதில் போஸ்ட் பார்த்துட்டு டீசர் வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த மூவியோட நெக்ஸ்ட் அப்டேட் வரப்போ நமக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மூவி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு டேட்டும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஜெயிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு ஒரு இது. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டார் பிக் மூவிஸ் அதை மட்டுமே க்ரோ ஆகி அது மட்டுமே நிறைய பிஸ்னஸ் பார்க்கறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸும் பண்ணணும். சின்ன ஆக்டர்ஸ் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இண்டஸ்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியும் எங்கள் சைட்லேருந்து பிளாக் பஸ்டர் ஆகும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். டெஃபினட்டாக வந்து முகினுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக் த்ரூவான ஒரு மூவியாக இருக்கும்ட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் ஆர் சைட். எஸ், அண்ட் இந்த டீசர் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி 95% பீப்புள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு அதுவுமே ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.